ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீக்கெண்ட் நம்மள பயங்கர பிஸி ஆக்கிட்டாங்க. நார்செட் 8 ரிசல்ட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பியோட அட்மிட் கார்டு எல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் அப்டேட் நார்செட் 8 தான். ஸோ நார்செட் 8 ரிசல்ட் வந்துருச்சு. ப்ரிலிம்ஸோட கிளியர் பண்ண எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் மெயின்ஸ் வந்துட்டு மே 2 ஃப்ரைடே வருது. அதுக்கான ப்ரிப்பரேஷனில் முழு மூச்சில் இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் எழுதினப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஷின் எப்படி இருக்கும்ன்ட்டு. மெயின்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், ப்ரிலிம்ஸில் வந்துட்டு நான் நர்சிங் சப்ஜெக்ட், அதான் அந்த இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து கொஷின் வந்திருந்தது. இது மெயின்ஸில் வந்துட்டு எதுவும் கொஷின் வராது. ஒன்லி நர்சிங் சப்ஜெக்ட்லேருந்து மட்டும்தான் கொஷின் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச். பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ரிசல்ட் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு கீழே இந்த லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே அது போயிடும். அதில் போனீங்கனாலே ரிசல்ட் பிடிஎஃபாக இருக்கு, அதில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நான் எழுதுனா ஆனால் செலக்ட் ஆகலைன்னா நீங்க வந்துட்டு உங்க லாகின் பண்ணி கூட உங்களோட மார்க் பார்க்கலாம். என்ன கொஸ்டின், எத்தனை கொஸ்டின் எழுதியிருந்தோம், எத்தனை கரெக்ட், எத்தனை தப்பு அப்படிங்கிறதும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்க வந்துட்டு எய்ம்ஸ் நார்செட்டு ஃபுல் ஃபிளெஜ்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ஆர்பியோட அப்டேட்டு. ஆர்ஆர்பிக்கான லிங்க் இதுதான். இதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் போட்டிங்கன்னா என்ன எக்ஸாம், என்னைக்கு எக்ஸாம்ங்கிறது வருது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 29/4 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 29th தான் நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கான எக்ஸாம் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட தெரிஞ்ச சர்க்கிளில் எல்லாருமே வந்து 29/4 தான் சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் 1 சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அப்படிதான் இருந்திருக்கு. என்னன்னா அவங்க வந்து இப்போதைக்கு வெறும் டெஸ்ட் சிட்டி மட்டும் தான் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க, ஷிஃப்ட் மட்டும் தான் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லைக் சென்னை, திருநெல்வேலி அந்த மாதிரி மட்டும்தான் சேலம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இன்னும் அவங்க வந்து எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்துட்டு ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பயுமே நடத்துறது தான் அவங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கிளியர் கட் ஐடியா வந்திருக்கும், என்னைக்கு எக்ஸாமுங்கிறது ஐடியா வந்திருக்கும். ரெண்டாவது எப்படி நம்ம எழுத போகிறோம், ஓகேவா, எந்த ஷிஃப்ட்னு தெரிஞ்சிருக்கும். மூணாவது வந்துட்டு சென்டர் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா சென்னையில் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பக்கத்துலன்னு இல்லை, அந்த சிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அது மட்டும் நீங்க ரெடி ஆயிக்கோங்க ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு. நெக்ஸ்ட் அனதர் கரெக்டா இனி ஒரு 8 டேஸ் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம் இந்த வீடியோல. என்னன்னா, நான் ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கேன், அதாவது நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் நார்செட் என்னால கிளியர் பண்ண முடியல. இப்ப நான் ஆர்ஆர்பிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களா இருந்தா அவங்களுக்கான என்னுடைய சஜஷன், நம்பர் 1, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்மளால பாஸ்ட்டை மாற்றவே முடியாது, அதனால அதை பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஆர்ஆர்பியை எப்படி கிளியர் பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. ஓகேவா? ஸோ நார்செட்டோட பேட்டர்ன் வேற, ஆர்ஆர்பி பேட்டர்ன் வேற. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க. ஓகேவா? சில பேர் நான் நர்சிங் நல்ல ஸ்ட்ரென்த் மீன்ஸ் நல்ல போடுவீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஆர்ஆர்பி ஒரு ஈஸியான எக்ஸாமா இருக்கும் கிளியர் பண்றதுக்கு. இதே வந்துட்டு நார்செட்ல வந்துட்டு நான் நர்சிங் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. கரெக்டா? ஸோ அதனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வரலாம். அது ஒரு நம்பர் 1 விஷயம். நம்பர் 2 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க நார்செட் நீங்க நெக்ஸ்ட் அடுத்தது செப்டம்பர் வரும். ஸோ அதுக்கான டைமும் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கு அதை பத்தி இப்ப யோசிக்காம ஆர்ஆர்பி என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. நெக்ஸ்ட் 1 வீக்ல வந்துட்டு மேக்சிமம் என்ன நம்மளால அவுட்புட் கொடுக்க முடியும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ படிக்க முடியும், எவ்வளோ சம்ஸ் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? என்னென்ன படிக்கணும், இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஸ்டாட்டிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன படிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஆர்ஆர்பியை கிளியர் பண்ணிடலாம். ஆல்வேஸ் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் தாட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. நார்செட்டை பத்தி என்ன விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? நார்செட் வேற ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம். ஓகேவா? ரெண்டாவது நார்செட் ஆல் ஓவர் இந்தியா எழுதுவாங்க. இதே வந்துட்டு ஆர்ஆர்பி அப்படி கிடையாது. நீங்க ஆர்ஆர்பி வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா எழுதுவாங்க, ஆனா ஸ்பெசிபிக்கான இது. கரெக்டா? நீங்க அப்ளை பண்ணும்போது, ஏன்னா அப்ளை பண்ணி 1 இயர் ஆயிருக்கும், மறந்துருப்போம் எல்லாருமே.
ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி மும்பை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணோம். ஸோ அப்பனா வந்து சென்னையில பாத்தீங்கன்னா சென்னையில அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் எழுதுவாங்க. ஓகே, ஸோ அதனால அங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த போட்டி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்க ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷனை வந்துட்டு கைவிட்டுறாதீங்க. அது வந்து உங்க நார்செட் ரிசல்ட் ஆர்ஆர்பியை அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. உங்க பிளான் படி உங்களோட இது படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி நம்பர் 2, நான் நார்செட்டும் மெயின்ஸ் அப்பியர் ஆகணும், ஆர்ஆர்பியும் அப்பியர் ஆகணும், நான் என்ன செய்ய? ஸோ இது நிறைய எங்க பசங்களே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சார் கரெக்டா 2 நாள் தான் சார் நடுவில் கேப் இருக்கு, ஸோ அதுக்குள்ள நான் வந்துட்டு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்? நத்திங் டு ஒரி. ஏன் ஒரி பண்ண வேணாம்னா ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் சேம் போர்ஷன் தான். கரெக்டா? இப்போ நீங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதினாலும் 60ல இருந்து 65 கொஸ்டின் நர்சிங் தான் வரப்போகுது. இதே நார்செட் எழுதினாலும் நார்செட் மெயின்ஸ் எழுதினாலும் ஃபுல்லா அதே தான் வரப்போகுது. கரெக்டா? ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால உங்களோட ப்ரிப்பரேஷன் சேமா தான் இருக்க போகுது. ஆனா நீங்க முதல்ல இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸ், அது 3-4 டேஸ்க்கு வந்துட்டு நர்சிங் நல்லா படிச்சு ஃபுல் ஃபிளெஜ்டா ரிவைஸ் பண்ணிடுங்க. அந்த ஆர்ஆர்பி 29 அப்படிங்கிறப்ப ஒரு 26-27ல ஆப்டிடியூட் ரீசனிங் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நார்செட்டில் உங்களுக்கு இது தேவையில்லை, நான் நர்சிங் தேவையில்லைல்ல, அதனால இதை முடிச்சிருங்க. ஒன்ஸ் 29th எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் சம்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்க ஒன்லி நர்சிங் 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 மட்டும் பத்து யோசிங்க. ஓகேவா? ஆர்ஆர்பிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 65 கொஸ்டின் 70 கொஸ்டின் நர்சிங் வரப்போகுது, மீதி நான் நர்சிங் வரப்போகுது. நான் நர்சிங்ல கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் ஆர்ஆர்பி கிளியர் பண்ண முடியும். அதனால அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? ரெண்டாவது ஒரு விஷயம், நார்செட்டு மெயின்ஸ் நீங்க கிளியர் பண்ணணும்னா நர்சிங் பர்ஃபெக்டா தெரியணும். ப்ரிலிம்ஸ் எழுதுனப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். என்னடா இதெல்லாம் ஒரு கொஸ்டின் நினைப்போம், ஆனா அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு தப்பா இருக்கும். கரெக்டா? ஏன் அப்படின்னா நார்செட் எப்படியுமே எப்படி தான் கொஸ்டின் பேப்பர் வைப்பான், சூப்பரா இருக்கும் கொஸ்டின். ஆனா ஆப்ஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு பிரச்சனையே. ஆப்ஷனை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும், இல்லைன்னா பயங்கர கஷ்டப்படுவீங்க. கரெக்டா? ஸோ அதனால மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி பாதி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் பாதி கிணறு தான் இருக்கு. ஸோ பி கான்ஃபிடென்ட். 2 எக்ஸாமும் கூட நீங்க கிளியர் பண்றலாம். உங்களோட எஃபர்ட் நல்லா போட்டீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஓகேவா? இன்னொன்னு ஒரு விஷயம் இந்த இதுல நான் சொல்ல மறந்துட்டேன். நார்செட் கிளியர் பண்ணல நானு, என்னால முடியுமான்னு தெரியல, டவுட்ஃபுல்லா இருக்கு, ஆர்ஆர்பி எப்படி கிளியர் பண்ணுவேன் அப்படின்லாம் உங்களுக்கு தாட் வந்துச்சுன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸா வந்துட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பார்த்துட்டு இருக்கேன், ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரையும் இன்னைக்கு கிளியர் பண்ணவங்க எல்லாருமே போன நார்செட்டோ, போன ஜிக்மரோ, போன இஎஸ்ஐசியோ ஏதோ ஒன்றுல ஃபெயில் ஆயிருக்காங்க. கரெக்டா? ஆனா அவங்க எப்படி இன்னைக்கு கிளியர் பண்ணாங்க? அவங்க ஃபெயில் ஆனதை பத்தி யோசிக்கல. அடுத்து நம்ம எப்படி ஏன் ஃபெயிலியர் ஆனோம்னு யோசிச்சாங்க, எந்த விஷயம் லேக் ஆச்சுன்னு யோசிச்சாங்க. அதை அவங்க ஓவர்டேக் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. கரெக்டா? அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம நார்செட்ல ஏன் கிளியர் பண்ணல அதை பத்தி யோசிங்க. அதுல என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு யோசிங்க. ஓகேவா? அவங்க இண்டிவிஜுவல் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, அதுலயே தெரிஞ்சிருக்கும் எத்தனை கொஸ்டின் எழுதணும், எத்தனை கொஸ்டின் எழுதல, இதுல பாசிட்டிவ் நிறைய வந்திருக்கா, நெகட்டிவ் நிறைய வந்திருக்கா, அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும் எதுனால நம்ம செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை யோசிச்சு அதை நம்ம கரெக்ட் பண்ணாலே நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட். நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு இன்னும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே பாஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் இருக்கும். அந்த ஃபெயிலியரை அவங்க ஓவர் கம் பண்ணதுனால மட்டும்தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்காங்க. அதை மனசுல நினைச்சிட்டு நீங்க ப்ரிப்பரேஷனை தொடங்குங்க. ஓகே? உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரிப்பரேஷன்ல உங்களுக்கு கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. மெயின்ஸ்கா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், இல்லை நான் தனியா எக்ஸாம்ஸ் எழுதும் இப்போதைக்கு நான் இப்பதான் முடிச்சிருக்கேன், நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் நீங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதுதான், ஆர்ஆர்பி பேஸ்டு டெஸ்ட் சீரீஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 20 மாடல் எக்ஸாம்ஸ் டெஸ்ட் நடக்குது. அது இல்லாம ஃப்ரீ எக்ஸாம் ஒன்று இருக்கு. ஆர்ஆர்பி வரி நீங்க எத்தனை வாட்டி வேணா எழுதலாம். எப்படி அட்டன் பண்ணுங்கிறது எங்களோட வெப்சைட்டை நீங்க போனாலோ இல்லை எங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலே நீங்க ஃப்ரீ டெஸ்ட் எழுதலாம்.
ஓகேவா? ஸோ ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் இந்த அதே சேம் நம்பர் தான், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களோட ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் டு whoever appearing for நார்செட் மெயின்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி. ஓகேவா? கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனில் எந்த வித டவுட்ஃபுல்னஸும் இல்லாமல் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பர்ஃபெக்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக மாறுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.